அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதற்கான முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன ஹெர்ப்ஸ் சாப்பிட்டாலும் இல்லை என்ன ரெமெடி சாப்பிட்டாலுமே எனக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது கியூரே ஆக மாட்டேங்குது மேடம். ஆனால் டெய்லி மோஷன் போகாட்டி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதை பற்றியே யோசனையாக இருக்குது இப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கல். ஸோ நம்மளோட மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்மளுக்கு மலச்சிக்கல் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி நம்மளோட உடம்புல பஞ்சபூத தத்துவம் படி காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு அப்படின்னாலே அது நம்மளோட லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன் தாங்க. அப்போ இந்த காற்று மூலகம் சரியா இல்லை அப்படின்னா நம்மளோட குடல், அதாவது பெருங்குடல் சரியா வேலை செய்யாது. அப்ப பெருங்குடல் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா என்ன ஆகும்னா அதுல தங்கியிருக்கிற மலம் சரியா வெளியே எலிமினேட் ஆகாது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த கான்ஸ்டிபேஷன். இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்க போற முத்திரை எதை சரி பண்ண போகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற காற்று மூலகத்தை இன்க்ரீஸ் பண்றது மூலமாக இந்த கான்ஸ்டிபேஷனை சரி பண்ண போகுதுங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சுசி முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரையை பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட கைகளில் நம்மளோட ஆள்காட்டி விரல் தாங்க நம்மளோட காற்று மூலகம் சார்ந்த விரல். ஸோ இப்போ நம்ம காற்றை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே காற்றை டிக்ரீஸ் பண்ணிருப்போம். இன்னைக்கு இந்த முத்திரை மூலமாக நம்மளோட காற்று சக்தி இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப எப்படி செய்ய போறோம் அப்படின்னா நம்ம எல்லா விரலையும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கட்டை விரலை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரு விரலை மட்டும் இப்படி நீட்டிக்க போறோம். ஸோ இதே மாதிரி ரெண்டு கைகள்லையுமே இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்க போறோம். ஸோ உங்களோட கட்டை விரல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியும் நம்மளோட காற்று மூலகம் சார்ந்த ஆள்காட்டி விரல் நேராக வானத்தை பார்த்தும் இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை நம்ம தொடைகளில் வச்சு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இந்த பொசிஷனில் தான் நீங்கள் செய்யணும். உங்களோட உள்ளங்கை வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் என்ன பொசிஷனில் வச்சுருக்கணும் இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஸோ இந்த முத்திரையை காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் வார்ம் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற காற்று சக்தி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதன் மூலமாக நம்மளோட மலச்சிக்கல் நிறைய கியூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. நன்றி.